everyone. இன்னைக்கு டே 2. லாஸ்ட் வீடியோவில் மேவன் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் மேவன் ப்ராஜெக்ட் கூட செலீனியம் எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துருந்தோம். மேவன் ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல். ஸோ செலீனியமுமே ஒரு டிபெண்டன்சியாக எடுத்து மேவன் ப்ராஜெக்ட் கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரோமில் டவுன்லோட், நமக்கு என்ன வேணும், செலீனியம் தான் வேணும். இப்போ டவுன்லோட் செலீனியம் மேவன் டிபெண்டன்சின்னு டைப் பண்ணணும். வர சர்ச் ரிசல்ட்டில் செலீனியம் ஜாவா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் இதில் வரும்போது இங்கே பாருங்கள், இதாக இருக்குது டிபெண்டன்சின்னு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். இப்போ என்ன பண்ணுங்கள், எக்லிப்ஸில் ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் form.xml ஃபைலுக்குள்ள இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு நீங்களே மேனுவலாக ஒரு கேர்லி பிரேசஸ் போட்டுட்டு அதில் டிபெண்டன்சின்னு டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டிபெண்டன்சிஸ் இது கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை பிரிங்க. இது வந்து ஸ்டார்ட், இது எண்டு மாதிரி. இந்த டேக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுது. ஒரு ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும், ஆட் ஆகும். இந்த டிபெண்டன்சிஸ்குள்ளே என்ன பண்ணணும், நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டிபெண்டன்சியை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+X சேவ் பண்ணும்போது இப்போ பாருங்க, எப்பவும் போல் கீழே பில்டிங்னு காமிக்குது. இப்போ இதில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்டில் மேவன் டிபெண்டன்சியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள செலீனியம் ஜார்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதாவது நம்ம செலீனியம்மை மேவன் டிபெண்டன்சியாக மேவன் ப்ராஜெக்ட் கூட இன்டிகிரேட் பண்ணிட்டோம். ஸோ மேவனில் எந்த ஒரு டூல் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணணுன்னாலும் நம்ம மேவன் டிபெண்டன்சியில் அந்த டிபெண்டன்சியை டவுன்லோட் பண்ணி அட்டாச் தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் how to create a package and a class பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.